ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 27/12/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் நிறைய பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னாள் பிரதமர் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்களுடைய இறந்த நாள் அதை முன்னிட்டு தான் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அவர் புகழ்ந்து பேசுகிற மாதிரி தென் அவருடைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அவங்களோட ஹிஸ்ட்ரி நம்ம இந்த இந்த வீடியோவை தாண்டி நீங்கள் அவங்களோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது தாண்டி நீங்கள் அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சுவலி அவர் பார்த்திங்கன்னா ஃபிஸ்கல் செக்யூரிட்டி, நம்மளுடைய எக்கனாமி, மெயினாக நம்மளுடைய இந்தியன் எக்கனாமி, அப்புறம் இந்த ஃபுட் செக்யூரிட்டி, இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம இப்போ புதுசாக இருக்கிற இந்த மாடர்ன் இந்தியா, ஸோ இது மாதிரி பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் நிறையவே இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இதுக்கு முன்னாடி நைட்டப்போ பார்த்திங்கன்னா இறந்துட்டுருக்காரு. ஸோ இவருடைய டைம் பீரியடுன்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 26, 1932 இப்போது டிசம்பர் 26, 2024 வரைக்கும் இவருடைய காலமானது அமைஞ்சிருக்கு. இவரோட டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா நிறையவே நம்ம இந்தியாவுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இந்த பஞ்சாப் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி செப்பரேட் ஆகிட்டு போகும்போது அப்போல்லாமே நம்ம கூட இருந்து நம்ம இந்தியாவை பார்த்திங்கன்னா வலுப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இவர் நம்மளை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல இந்த டிசம்பர் 26 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இந்த நாள் அன்றைக்கி நிறையவே துக்கங்கள் இருக்குது. ஆல்ரெடி 2004 அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சுனாமி எல்லாம் வந்தது இல்லையா. ஸோ இன்னுமே கூடுதலாக சேர்க்குற அளவுக்கு இவருடைய மரணமெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நியூஸ் பேப்பரில் எடுத்து காட்டியிருக்காங்க. ஸோ அதான் ஒரு மாதிரி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுவுமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லையா. ஸோ அதனால் நான் அதையும் இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு அவங்களுடைய பார்ட்டிஷன் அப்போவே அவங்களுடைய அம்மாவை இழந்து, ஸோ நம்மளுடைய முன்னாள் ப்ரைம் மினிஸ்டராகவோ சரி, இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் சரி, நம்மளுடைய இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்காரு. ஒரு அக்கடமிஷியன் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு தவறுதலாக பொலிட்டீஷியனாக மாறின மாதிரி தான் இவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியே பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கும். மெயினாக நம்மளோட இது பாருங்கள், இதில் கூட பார்த்திங்கன்னா எக்கனாமிஸ்ட் ரூலர் கிரெடிட்டட் டு லிபரலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 14, 15லலாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் அந்த அந்த பேஜஸில் இவருடைய நிறைய ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா இவரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நியூஸ் பேப்பர் பற்றி பார்த்திங்கன்னா. ஸோ மற்றபடி வேறு எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. அதுதான் ரொம்ப மிகப்பெரிய நியூஸாக இருக்குது. ஸோ தென் இதில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த அன்அவாய்டபிள் ட்ராஜடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. ஸோ இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்மளுடைய எப்போதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே இதுக்கான இன்ஸ்டிடியூட்லாம் கூட நிறைய இருக்குது. டெக்னாலஜிஸ் நிறைய வளர்ந்துருக்கு. மேனேஜ்மெண்ட் க்ரைட்டீரியாஸ் நிறைய மாற்றியிருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் நம்மளுடைய இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அடக்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த க்ரௌட்னால் இறந்து போகிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2011 அப்போ பார்த்திங்கன்னா 106 மெம்பர்ஸ் இந்த சபரிமலையில் சபரிமலையில் பார்த்திங்கன்னா அந்த க்ரௌடு நிறைய நாள் இறந்து போயிருக்காங்க. 2013 கும்பமேளா அந்த ஒரு ஃபெஸ்டிவல் அலகாபாத்தில் நடந்தது பார்த்திங்கன்னா அங்கேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ 36 மெம்பர்ஸ் இன்னும் நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பொலிட்டீஷியன், இந்த ரேலீஸ்லாம் நடக்கும் இல்லையா, பொலிட்டிக்கல் ரேலீஸ். ஸோ இந்த மாதிரி பல இடங்கள்ல பார்த்திங்கன்னா இந்த மெயினாக இந்த கூட்ட நெரிச்சல்னாலே அந்த ஆக்சிஜன்லாம் பற்றாக்குறையினால் டெத்ஸு நம்மளுடைய இந்தியாவில் ரொம்பவே அதிகம். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்சுவலி அது அவாய்டபிள். அதை நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் தான், இருந்தாலும் அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயந்தான் அது. ஸோ அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன் ரீசெண்டாக இது நியூஸில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3935 மெம்பர்ஸ் இதில் பார்த்திங்கன்னா
3000 மெம்பர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த இதில், அதாவது புஷ்பா 2 படத்தினால. ஸோ அது எல்லாமே அதனால தான் வந்து இந்த மறுபடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் வந்திருக்கு. அதை பற்றி ஹிஸ்ட்ரி எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கும்பமேளா எல்லாம் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. ஓவர் க்ரௌடிங்னாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னும்போது அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு அவாய்டபிள் ட்ராஜடி அப்படின்ற தலைப்பில் அதனால தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நம்ம ஸ்டெப் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேணும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அவ்வளோ இதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலி இந்த 14th பேஜ் அண்ட் தென் 15th பேஜ் நான் இதில் வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே அவரை பற்றி தான் இருக்கும். அவர் ஹிஸ்ட்ரி வில் பி கைண்டர் டு யூ சே எக்ஸ் கொலீக்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா இதில் ஜென்டில்மேன் பொலிட்டீஷியன் மன்மோகன் சிங் ஓப்பன்ட் அப் இந்தியாஸ் எக்கனாமி இன் 1991 அண்ட் தென் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரம் நியூக்ளியர் டீல் டு குவாட் ஹீ லெஃப்ட் லாஸ்டிங் இம்ப்ரிண்ட் ஆன் எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் தென் வந்து இதுவுமே Fortnite FM who unleashed the animal spirits of Indian economy. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பொலிட்டீஷியன் அப்படின்றத தாண்டி நம்மளுடைய இந்தியன் எக்கனாமிக்கு வந்து நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து. ஸோ அவருடைய ட்ரிபியூட் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஒரு அகடமிஷியன் அப்படின்றத ஒரு ப்ரூவ் பண்ணிவிட்டு பொலிட்டீஷியனாகவும் இருந்துட்டு போயிருக்காரு அப்படின்னும் போது ஸோ அவரை பற்றி நிறையவே கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் ஃபுல்லாகவே அவரை பற்றி தான் இருக்குது. ஸோ அண்ட் தென் இந்த நியூஸ் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் தான். 17 children receive award for exceptional achievements அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி மெயினாக எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் அப்படின்ற ஒரு அவார்ட் பற்றி தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன அவார்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 7 கேட்டகிரி இருக்குது. அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சர், பிரேவரி, இன்னோவேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சோஷியல் சர்வீஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் தென் என்விரான்மெண்ட். ஸோ இந்த 7 டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் வந்து அச்சீவ் பண்ண ஒரு 7 பாய்ஸ் அண்ட் தென் 10 கேர்ள்ஸ், ஒரு 14 ஸ்டேட் அண்ட் தென் நம்மளுடைய யூனியன் டெரிட்டரிஸில் நம்மளுடைய ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் இருந்து ஒரு 7 பாய்ஸ் அண்ட் தென் 10 கேர்ள்ஸ் மொத்தமாக வந்து 17 மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார்ன்றது கொடுக்கறது ஒரு வழக்கமாக இருக்குது. ஸோ அதை வந்து அச்சீவ் அவார்ட் ஃபார் எக்ஸப்ஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த 17 மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இங்கே இன்றைக்கி நியூஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லேருந்து இதை தாண்டி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து நம்மளுடைய முன்னாள் பிரதமர் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து போயிட்டு பாருங்கள். ஸோ ஃபைனலி ரீஸ்டேன் மீண்டும் நான் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.